Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 80 days வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வந்து 81வது நாள் தான். ஸோ 81வது நாள் எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் பண்ணணும். எப்பயுமே வார்ம் அப் பண்ணிவிட்டு லோயர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் பிளான், எல்போ பிளான், கோப்ரா போஸ், பாலாசனா கண்டிப்பாக பண்ணணும். அது 3 செட்டு நீங்கள் பண்ணாலும் 2 செட்டு பண்ணாலும் அதை மட்டுமாவது கண்டிப்பாக 3 செட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூல்டவுன் அப்படின்றது 5 to 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் 15 எக்ஸசைஸ் ஏற்கனவே நான் சைடில் போட்டுறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நம்ம 11th வீக்கில் கூட எக்ஸசைஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. எக்ஸசைஸை விடாமல் கொஞ்சம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த சமயத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஃபீவரிஷாக இருக்கிறது, கோல்டு வர்றது, தலையில் நீர் கோர்த்துக்கிறது, இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றவங்க எக்ஸசைஸை ஹெவியாக பண்ண வேணாம். ஸோ 10 to 15 கவுண்டிங்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதுவுமே எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுதுக்கா, என்னால் எக்ஸசைஸே பண்ண முடியல அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு உணவுகளை வந்து சத்தாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ணாலே டயர்டாகுது அப்படின்னா போதுமான அளவு நம்ம உடம்புல எனர்ஜி இல்லை. அதனால் வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளம்பழம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா காலையில் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கிறது, பன்னீர் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். காளான் கூட வெயிட் லாஸில் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரையும் சரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு வேலைகளும் செய்ய முடியும். அடுத்து மெயினாக மில்லட்ஸ் வந்து அதிகமாக இன்னொரு கேள்வி என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்க்கா, நான் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாமா, எந்த வகையான மில்லட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மாசமாக இருக்கவங்களும் சரி, மாசமாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படின்றவங்களும் சரி, எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். குழந்தை பிறந்தவங்களும் மில்லட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மில்லட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து பால் கொடுக்கும்போதும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக அதான் மாசமாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பெற்று நம்ம வந்து ஃபீட் பண்ணுறீங்க அப்போயும் எப்படின்னா அதிகமாக பசிக்கும் நம்மளுக்கு. அந்த ஒயிட் ரைஸோ தோசையோ இட்லியோ நம்ம சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 5 இட்லி சாப்பிட்ருப்போம், ஆனால் அடுத்த 1 ஹவரில் திரும்பி கப்பன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் மில்லட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகம் மில்லட்ஸில், உங்களுக்கு வெயிட்டும் போடாது, அதே நேரத்தில் சத்துக்களும் ஜாஸ்தி. ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே வந்து மில்லட்ஸில் தான் இருக்குது. இந்த மில்லட் எடுக்கணும், இந்த மில்லட் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. 4 வகையான நீங்கள் மில்லட்டுமே எடுத்துக்கலாம். மெயினாக வந்து திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, இந்த 4 வகை மில்லட்லையுமே நல்ல சத்து தான் இருக்குது. அது மாதிரி சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறது, மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கிறது, அது மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எடுத்துக்கிறது, அதெல்லாம் நல்ல சத்து. மாசமாக இருக்கும் போதும் எடுத்துக்கலாம், குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, பிளாக் காஃபி வந்து நீங்கள் போடுவீங்களாக்கா, நீங்கள் எப்படி வந்து காப்பி தூள் வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக காமிக்கணும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆயுஷ்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் போய் வாங்குவேன். அங்கே வந்து லியோன்ற கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து காஃபி அரைக்கிற மிஷினே வச்சுருக்காங்க. அதில் 3 வகையான காப்பி கொட்டை இருக்கும். நான் வாங்கினது வந்து கிலோ வந்து 457 ரூபான்னு நினைக்கிறேன். நான் வந்து 100 கிராம் வாங்கினேன், 45 ரூபான்னு சொல்லி 100 கிராம் தான் நான் வாங்கியிருக்கேன். காப்பி கொட்டை வந்து அது ஸ்பெஷல் காப்பி கொட்டை அப்படின்னு தான். இதில் வந்து நம்ம வாங்கும்போது என்னென்னா 100% வந்து ஒன்லி காப்பி கொட்டை மட்டும்தான். அதில் நம்ம அவங்கக்கிட்ட கேட்பாங்க, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்பான், உங்களுக்கு சிக்கடி வேணுமா கடன் கேட்டால், இல்லை எனக்கு சிக்கடி வேணாப்பா, ஒன்லி காப்பி கொட்டை மட்டும் நீங்கள் அரைச்சி கொடுங்க போதும் அப்படின்னு. ஸோ காப்பி கொட்டை மட்டும் அவங்க 100 கிராம் அளவு எடுத்து உடனே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரிஜினல் காஃபி மட்டும். இது நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதே நீங்கள் வந்து சிக்கடி கலந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு டயர்னஸை கொடுக்கும், தேவையில்லாத வயிறு ப்ளோட்டிங் கொண்டு வரும், வயிறு எரிச்சலை கொண்டு வரும். அதனால் நீங்கள் காப்பி தூள் வாங்குறவங்க இந்த மாதிரி எங்கேயாவது அரைக்கிற இடம் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நரசூஸ் காப்பி தூள் இருக்கு இல்லையா, அங்கே அரைக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அவங்கக்கிட்டேயும் சொன்னாலும் அவங்களுமே நம்மளுக்கு சிக்கடி இல்லாத காஃபி மட்டும் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காப்பி பவுட்ரு வாங்கும்போது பின்னாடி கவனிங்க, மேக்ஸிமம் 70-30% சிக்கடி இருக்கும். அந்த மாதிரி வாங்காமல் 80-20 அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். 90-10 அந்த லெவலில் இருக்கிற நீங்கள் காஃபி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாகவே செரிமானமும் ஆகும், நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வராது, ப்ளோட்டிங்லாம் வராது, தேவையில்லாத கிருகிரும் தலை சுத்தாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பிளாக் காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் பிளாக் காஃபி. அப்போனா எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பிளாக் காஃபி எடுக்கும்போது. ஸோ இதை சொல்லணும் காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்,
காமிச்சிட்டேன் இன்றைக்கி. பிளாக் காஃபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் லாஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னால் காஃபி டீ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க பிளாக் காஃபியாக எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நிறையா எடுக்காதீங்க. 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். கருப்பட்டி எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க டயட்டையும் சரி எக்ஸசைஸையும் சரி மறக்காமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நம்மளோட பாடி டோனிங் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ட்ரெச் மார்க் இருக்குமான்னு கேட்குறீங்க. அளவுக்கு அதிகமாக நம்ம சதை பிடிப்பு இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாடி குறையும் போது ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெச் மார்க் இருக்க தான் செய்யும். எனக்குமே இந்த கைக்கு பின்புறத்தில் லைட்டாக ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது, தொடப்பகுதியில் லைட்டாக இருக்குது, அது மாதிரி அடி வயிற்றுலையும் லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து இருக்க தான் செய்யும். நம்ம டெலிவரி அப்போமே வந்து அதுக்குரிய க்ரீம் தடவணும் அப்படின்னா அது சரியாகும்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை. அது டாக்டர்கிட்ட கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான்லாம் அப்ளை பண்ணது கிடையாது, அதனால் எனக்கு தெரியல. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, 10% தான் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒன்லி ஓவர் ஒபிசிட்டியில் 3rd லெவல்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஸ்கின் தொலைன்னு இருக்கும். டயட் மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் தொலைன்னு நிறையா ஸ்ட்ரெச் மார்க் அதிகமாகவே தெரியும். பட் ஸ்லோவாக எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரெச் மார்க்கும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மீண்டும் நாளை ஒரு விலாகில் சந்திக்கலாம்.